ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்டோட சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் வாங்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கனாக இருக்கட்டும், ஆன்லைனில் புக் பண்ணக்கூடிய ஸ்பெஷலிட்டி தர்ஷன் டிக்கெட்டாக இருக்கட்டும், உங்களோட டைம் ஸ்லாட் படி தரிசன கியூவில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்ட்டு டிடிடி இஓ சொல்லியிருக்கிறாங்க. பக்தர்கள் அவங்களோட டைம் ஸ்லாட்லேருந்து முன்னாடியே வந்து வெயிட் பண்ணுறதுனால அதிக நேரம் அவங்கள வெயிட் பண்ண வைக்க வேண்டியதாக இருக்கிறதுனால அவங்கவுங்களோட டைம் ஸ்லாட் படி க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ரீசன்ட் டேஸில் டைம் ஸ்லாட் படி தான் நாங்கள் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டைம் ஸ்லாட் படி தான் க்யூவில் ஜாயின் பண்ணிக்க வேண்டும் அப்படிங்கிற தகவலை கீழ் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்லலாம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், இங்கிலீஷில் ஸ்பீக்கரில் சொல்ல போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட தரிசன டைம் ஸ்லாட்லேருந்து முன்னாடி டைம் இருக்குது அப்படின்னா கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய மற்ற கோயில்கள், திருமலாவில் இருக்கக்கூடிய புனித இடங்கள்லாம் சுற்றி பாருங்கள். அண்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களோட டைம் ஸ்லாட் படி வாங்க அப்படின்னு டிடிடி இஓ சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டைம் ஸ்லாட் படி போங்க. அடுத்து ஆகஸ்ட் மாதம் திருமலாவில் 2 கருட சேவை இருக்கிறத அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஆகஸ்ட் 9 கருட பஞ்சமி அன்னைக்கு கருட சேவா இருக்கும். சாயந்தரம் 7 to 9 மலையப்ப சுவாமி மாட வீதியில் கருட வாகனத்தில் வீதி உலா வருவார். அண்ட் ஆகஸ்ட் 19 பௌர்ணமி கருட சேவைக்கும் சாயந்தரம் 7 to 9 மலையப்ப சுவாமி கருட வாகனத்தில் வீதி உலா வருவார். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஆகஸ்ட் மாதம் 2 கருட சேவை இருக்குன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. திருமலாவில் ஏபிடிடிசி கேன்டீன் சொல்லிட்டு மியூசியம் கிட்டே இருக்குது. அங்கேயும் பிஏசி 2வையும் அடிஷ்னல் இஓ இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே பிஏசி 5 பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலையை சீக்கிரமாக முடிங்கன்னு சொல்லிட்டு நேரில் பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. மியூசியம் இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஸோ அந்த ஒர்க்கும் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு டிசிஎஸ் டீமோட போய் அந்த ப்ராக்ரஸை இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னல் இஓ கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. இன்னும் டோக்கன்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது. நேற்றும் சாயந்தரம் வரைக்குமே அவைலபிளாக இருந்தது. ஸ்ரீவாரிமேட்டில் திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுத்தது தீந்துருச்சு. பட் கீழ் திருப்பதியில் டோக்கன் இருக்குது. ஸோ நீங்கள் டோக்கன் வாங்க போகிறீங்கன்னா இந்த 3 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வாங்கிக்கோங்க. அலிப்பிரி நடைபாதையில் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 1:30 to 2 மணி நேரமும், மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்யதர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 4 to 6 மணி நேரமும், 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2 to 4 மணி நேரமும், டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 12 to 15 மணி நேரமும் ஆகலாம். ஏபிஎஸ்ஆர்டிசியில் பஸ் டிக்கெட்டோட சேர்த்து கொடுக்குற 300 ரூபாய் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் அக்டோபர் 3 காலையில் போல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இடங்களில் நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்தது டிக்கெட்ஸ் எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு. அக்டோபர் 4 12 வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து 13 எப்போ கொடுப்பாங்கங்கிறது அப்போ தான் செக் பண்ணி பார்க்கணும். அதாவது இன்றைக்கி நைட் பாருங்கள், இல்லைனா 12 நைட் பாருங்கள், தெரியும். நான் பார்த்தாலும் உங்ககிட்ட இமிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் அக்டோபர் மாதத்தில் டூரிசம்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு டூரிசம்லேருந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை இல்லாமல் மற்ற இடங்களில் கூட இருக்குது. தேவைன்னா புக் பண்ணிக்கோங்க. ஃபுட் அவங்களே கொடுத்துருவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் அண்ட் 300 ரூபாய் தரிசனம் கியூ வழியாக அழைச்சிட்டு போயிட்டு அகெயின் கீழே திருச்சானூர் தாயார் தரிசனத்துக்கும் அழைச்சிட்டு போவாங்க. ஸோ இது அக்டோபர் 30 வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நான் சென்னையிலேருந்து ஷேர் பண்ணுறேன் டீட்டெயில்ஸ். நீங்கள் மற்ற ஊர்கள் கூட அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டிடிடிசி ஆன்லைன் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணி லிங்க் ஓப்பன் ஆகும், புக் பண்ணிக்கோங்க. ஏபி டூரிசமில் கூட செக் பண்ணி பாருங்கள். அக்டோபரில் ஆன்லைன்லேயே தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இதை எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஏபி டூரிசம், இந்த தமிழ்நாடு டூரிசம்க்கெலாம். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் எவ்ரிடே ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு டிக்கெட்லாம் ப்ராப்பராக புக் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போகிறதுக்கு. அண்ட் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி மற்ற பக்தர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.